வீக்கெண்ட் அப்டேட்டு. இந்த வாரமும் குற்றாலத்தில் வந்து நிறைய பேர் குளிக்கணும்னு ஆசையோடு வந்துட்டுருப்பீங்க. குற்றாலத்தில் இந்த வாரமும் தண்ணி நல்லாவே விழுது. அங்கே குளிக்க வரவங்க வந்து பக்கத்தில் ஐந்தருவி, பழைய குற்றாலம், அப்புறம் வந்து அச்சங்கோவில், மேக்கரை சைடில் வந்து தனியார் அருவிகள், இந்த மாதிரி நிறைய இதுக்கு போயிட்டுருப்பீங்க. அப்படி குளிக்க முடியாதவங்க வந்து பாலருவியை செலக்ட் பண்ணுவீங்க. அங்கேயும் கூட்டம். அப்போ வீக்கெண்டில் வந்து நிறைய கூட்டம் வருது. அப்படிங்கும்போது அந்த கூட்டத்தை சமாளித்து குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் காட்ட போகிற ரிவருக்கு வந்து குளிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரிவரில் குளிக்கிறதுக்கு மேக்ஸிமம் நிறைய கூட்டங்கள்லாம் வராது. லோக்கலில் உள்ள ஆளுங்க மட்டும்தான் குளிப்பாங்க. லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன். அப்புறம் லொக்கேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய இன்பாக்ஸுக்கும் வந்து லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க. நான் மெசேஜில் சென்ட் பண்ணுறேன். கமெண்டில் வந்து லிங்க் ப்ளீஸ் கேட்காதீங்க. என்னால் ஒவ்வொரு கமெண்ட்டாக ஓப்பன் பண்ணி லிங்க் வந்து சென்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து லொக்கேஷன் வேணும்னா இன்ஸ்டாவில் வந்து இன்பாக்ஸ் வாங்க. யூடியூப்பில் வந்து லொக்கேஷன் பின் பண்ணிடுவேன் டெஸ்கிரிப்ஷனில். ஃபேஸ்புக்லேயும் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் வந்து லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கேன். இந்த இடம் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இது வந்து இந்த ரயில்வே பாலத்துக்கு கீழே வந்து நடந்து வந்தோம்னா இங்கே ஒரு அழகான ஆறு. இந்த ஆறில் வந்து லோக்கல் மட்டும்தான் குளிப்பாங்க. இங்கே நீங்கள் வர வேண்டாம். நான் இன்னொரு ஆறு காட்டுறேன். அங்கே நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். இந்த ஆறை வந்து சும்மா நம்ம வீடியோவில் காட்டுறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கேன். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த ஆற்றுலையும் இறங்கி குளிக்கலாம் மேக்ஸிமம். ஆனால் லோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே குளித்தா கோவப்படுவாங்க. அதனால் இதுக்கு அடுத்து வந்து இந்த பிரிட்ஜுக்கு அப்புறம் வந்து இன்னொரு ஆறு இருக்குது. அந்த ஆறை காட்டுறேன். அதில் வந்து எல்லாருமே குளிக்காங்க. லாரி டிரைவர்ஸ் குளிப்பாங்க. நிறைய பேர் வந்து காரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் போய்ட்டு அந்த ஆற்றுல குளிப்பாங்க. நாங்களே நிறைய டைம் குளிச்சிருக்கோம். வேறு லெவலில் இருக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி. ஏன்னா 2 ஆறு, இந்த ஆறும் இதுக்கு அடுத்து அங்கே பாலருவிலேருந்து ஒரு ஆறு வரும். 2 ஆறும் சேர்ந்து வந்து தண்ணி அதிகமாக போகும். ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். ஊருக்குள்ளே இருக்குது. பக்கத்துலேயே வந்து சாப்பிட்ற கடை எல்லாமே இருக்குது. பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த லொக்கேஷன் பேர் வந்து பஞ்சன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சன் பிரிட்ஜில் வந்து கீழே இறங்கணும். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா நான் மேப்பில் பின் பண்ணுறேன் லொக்கேஷனையும் பாருங்கள். லோக்கல்ஸ் வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆறு குளிக்கிறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த ஆற்றுல குளிப்பாங்க. கவலையப்படாதீங்க. உங்களுக்கு வந்து நாளை சாட்டர்டே சண்டே வந்து தண்ணி வந்து சூப்பராக போகுது. என்ன அங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குளிங்க. அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு வந்து பயங்கர க்ரௌட் இருக்க போது குற்றாலத்தில் நமக்கு தெரிஞ்சது தான். இங்கே வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பக்கத்துலேயே சாப்பாட்டு கடையும் ஒரு கடை இருக்குது. ஃபுட்டு வந்து செம்மையாக இருக்கும். அங்கே பீஃப் ஃப்ரை, அப்புறம் வந்து சிக்கன் எல்லாமே வச்சுருப்பாங்க. நிறைய டிரைவர்ஸுங்க தான் சாப்பிடுவாங்க. இது எங்கே இருக்குன்னா இந்த பிரிட்ஜை பார்த்துங்க. அப்புறம் இந்த ரயில்வே பிரிட்ஜை பார்த்துங்க. இந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு கீழே வர இந்த இடம், இதில் உள்ளே வந்து நீங்கள் குளிக்க வேண்டாம். லெஃப்ட் சைடில் இப்போ நான் இன்னொரு இடம் காட்டுறேன். அந்த இடத்துல வந்து குளிங்க. இங்கே வந்து உள்ள இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது. ஹார்மோஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் அங்கே கூட போய் எடுத்து தங்கிக்கலாம். ரெசார்ட்டில் பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் வேறு இருக்குது. நியூ ஆரியங்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேறு இருக்குது. இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்ருக்கேன் பரோட்டா. அப்புறம் வந்து இவங்க வந்து சுடுகஞ்சிக்கு வந்து மதியானம் வந்து சுடுகஞ்சிக்கு வந்து இவங்க சிக்கன் பீஃப் அப்படி தருவாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த பிரிட்ஜில் இறங்கி இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய லாரிஸ் நிப்பாட்டியிருப்பாங்க. இந்த லொக்கேஷன் பேர் வந்து முரிய பஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வரும்போது முரிய பஞ்சல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே இறக்கிடுவாங்க. மேப்பில் வந்து பஞ்சான் பிரிட்ஜுன்னு அடிச்சிங்கன்னா மேப்பில் வந்து லொக்கேஷன் காட்டும். முரிய பஞ்சன் அல்லது பஞ்சான் பிரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஓகே தான். நீங்கள் மேப்பில் பஞ்சான் பிரிட்ஜ்னு அடித்தாலும் சரி, இதில் வந்து முரிய பஞ்சன் அடித்தாலும் இந்த லொக்கேஷன் காட்டிடும். இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இப்படி ஒரு வழி கீழே இறங்கும். ரொம்ப காடாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சேஃபான இடம் தான். இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம்.
இந்த வழி அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தால் செம்மையான ஒரு ரிவர். தண்ணி வந்து சூப்பராக போகும். ரிவரில் வந்து தண்ணி வேறு லெவலில் போகும். என்னென்னா ரெண்டு ஆறுகளும் சேர்கிற இடம். ஒரு ஆறு வந்து அம்பநாடு எஸ்டேட்லேருந்து வருது, இன்னொரு ஆறு வந்து பாலருவியிலேருந்து வருது. இந்த ரெண்டுமே வந்து சேர்கிற இடம் வந்து இந்த முரியப்பஞ்சல்ங்கிற லொக்கேஷன். இங்கேருந்து ஆறு வந்து சேர்ந்து போகிறதுனால தண்ணி வந்து சூப்பராக வரும். எல்லாருமே ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து குளிக்கலாம், சேஃபாக குளிங்க. அது மாதிரி இங்கே வர்றவங்க வந்து எதுவும் பிளாஸ்டிக்ஸு இல்லை வேறு எதுவும் பொருட்கள் வந்து இங்கே போடாதீங்க. வாங்க குளிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லொக்கேஷன்ஸு நான் ஷேர் பண்ணுறத வந்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஏன்டா நல்லா இருக்கிற லொக்கேஷனை வந்து இப்படி போட்டு கெடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் வந்து எல்லாருமே வந்து அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான். ஏன்னா நம்மக்கிட்ட குற்றாலம் இருக்குது, மற்ற அருவிகள்லாம் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆள் வராங்க. எல்லாருமே வந்து அந்த இன்பத்தை வந்து பெறுறாங்க. அதர் ஸ்டேட்டில் போய்ட்டு நம்மளால் அதை பண்ண முடியுமா, அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியுமான்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால வந்து நம்மளால் அனுபவிக்க முடியலை. மேலேயே பஸ் ஸ்டாப்பு, அங்கேருந்து இறங்கி வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சூப்பராக இங்கே குளிக்கலாம் ஃபேமிலியோட. நானும் என் ஃபேமிலியுமே இங்கே வந்து நிறைய டைம் வந்திருக்கோம், நல்லாயிருக்கும். இதுதான் அந்த ரெண்டு ஆறு சேர்கிற இடம். இது லெஃப்ட்லேருந்து வர ஆறு வந்து அம்பநாடு எஸ்டேட்லேருந்து வருது. ரைட் சைடில் இருந்து வர ஆறு வந்து பாலருவியில் இருந்து வருது. இந்த ரெண்டும் ஒரே இடத்துல, இந்த இடத்துல கலந்து இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இந்த லொக்கேஷனில் வந்து சூப்பராக குளிக்கலாம். கொஞ்சம் ஆழமாக இருக்கும், சின்ன பசங்களும் குளிக்கலாம், கொஞ்சம் சேஃபாக குளிக்கணும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஏரியா. இங்கே நிறைய ஃபேமிலிஸ் வந்து குளிப்பாங்க. ஸோ இந்த வீக்கெண்டில் வந்து நீங்கள் வந்து குற்றாலம் வந்துட்டு அங்கே குளிக்க முடியலை, ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னா அச்சங்கோயில் போங்க. அச்சங்கோயிலில் வந்து டிக்கெட் புக்கிங்கில் பிரச்சனை இருக்குது. அச்சங்கோயில் லிங்க்கில் வந்து ஓடிபி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து பாலருவி லிங்க்லேயுமே வந்து லிங்க் மூலமாக ஆன்லைன் மூலமாக புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து லிங்க்கில் வந்து உங்களால் புக் பண்ண முடியல அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு ஆற்றுல குளிக்கணும், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா இந்த லொக்கேஷன் வாங்க, சூப்பராக குளிங்க. லோக்கல்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க. சாப்பாடு கொண்டு வாங்க, சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிட்டதை வந்து அதோட அந்த பேப்பர்ஸு வேஸ்ட்டு எதையுமே வந்து இங்கே போடாதீங்க. நல்லபடியாக குளிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாரத்தோட வீக்கெண்ட் அப்டேட் வந்து இதுதான். நிறைய வீடியோஸ் போடுறேன். குற்றாலம், மேக்கரை, அச்சங்கோவில், அப்புறம் வந்து ஃபைவ் ஃபால்ஸு, நம்மளை சுற்றி இருக்கிற குளிக்கிற இடங்களோட அப்டேட்ஸ், அப்புறம் வந்து நிறையா நேச்சுரல் ஸ்பாட்ஸோட அப்டேட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு. அப்புறம் வந்து நம்ம பேஜை வந்து நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்தும். நிறைய இன்னும் வீடியோஸ் நிறைய பண்ணணும்னு சொல்லி தோணும். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நல்லா ஷார்ட்ஸ் பார்ப்போம். இந்த மரத்தோட வேர்கள்லாம் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது.